ஞானகுருவின் உபதேச கருத்துக்கள் நமக்கு மிகவும் அவசியம் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் சாதாரண மனித வாழ்க்கையில் உள்ள ஒருவர் விண்ணுலக ஆற்றலை பெற்று அதை மக்களுக்கு அவர் உணர்வோடு கலந்து அருள் உணர்வோடு கலந்து அவர் பெற்ற அனுபவங்களை அவர் வாயிலாக அதை நாம் பதிவு செய்தோம் என்றால் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை இருள் சூழச் செய்யும் நிலையில் இருந்து நமக்கும் அந்த சரியான பாதை கிடைத்து மெய்வழி செல்வதற்கும் வரக்கூடிய இன்னல்களிலிருந்து மீள்வதற்கும் இருளை பழப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் நமது ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருவிடம் எத்தனையோ எண்ணிலடங்காத அனுபவங்களை பெற்றிருக்கின்றார். அதில் எத்தனையோ முறைகள் அவர் சிரமப்பட்ட நிலைகளையும் சொல்லியிருக்கின்றார். என்றால் அப்படி சிரமத்திலிருந்து அந்த சிரமத்தை அனுபவித்து அதிலிருந்து மீண்டிடும் ஒரு குருவினுடைய உணர்வு நமக்குள் பதிவு இருந்தால்தான் நமக்கும் அந்த மனபலம் கிடைக்கும், நமக்கும் அந்த மெய்ஞானம் கிடைக்கும், நமக்கும் அந்த ஞானத்தின் வழியிலே தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு உத்வேகமும் ஒரு உற்சாகமும் கிடைக்கும். இல்லை என்றால் மிக மிக சக்தி வாய்ந்த ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை நாம் நெருங்கி சென்றாலே நம்முடைய நினைவாற்றல் குறைந்துவிடும். நம்மால் முடியாதோ, நம்மால் இதையெல்லாம் சாதாரண மனிதனால் முடியாது என்று அவநம்பிக்கை கொள்ளச் செய்துவிடும். அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்பதற்குத்தான் ஞானகுரு அவர்கள், நான் படிப்பறிவில்லாதவன், எத்தனையோ பல தவறுகள் செய்தவன் தான், ஆனாலும் மெய்ஞானிகள் மூலமாக மெய் உணர்வுகளை ஒளிபரப்பு செய்கின்றார்கள். அது உங்களுக்காக என்று நான் செலுத்தப்படும் பொழுது எனக்கும் அந்த ஞானம் கிடைக்கிறது என்றும் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். இதுவும் அது போன்ற ஒரு அனுபவத்தை சொல்லிதான் சொல்லுகின்றார். எனக்குள் இருள் சூழ செய்து கொண்டிருக்கும் உணர்வுகளை நாம் அறிந்திடும் வண்ணமாக அந்த மெய் உணர்வுகளை எத்தனை நிலைகள் எனக்கு அந்த உண்மைகளை புரியும்படி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் பதிவு செய்தார். அந்த குரு கொடுத்த சக்திகள் எவ்வாறு இயங்குகின்றது என்பதை உணர்த்தி அழிஞான வித்துகளாக பதிவு செய்து அதை விளைய செய்யக்கூடிய தகுதியும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனாலும் இப்படி குரு மூலம் பெற்ற இந்த உணர்வுகள் அது வளர்ச்சிக்கு நான் வந்து கொண்டிருந்தாலும் கூட ஏற்கனவே என்னுடைய மனித வாழ்க்கையில் நான் இதற்கு முன் வளர்த்து கொண்ட எத்தனையோ உணர்வுகள் அவர் கொடுக்கக்கூடிய சக்தி நான் அது சரியாக வளர்க்க முடியாதபடி என்னை அறிய விடாதபடி இயக்கி மீண்டும் இருள் சூழும் நிலைக்கு மங்கச் செய்து கொண்டு வந்தது. என்னால் இந்த வழியை பின்பற்றுவதும் சில நேரம் இவ்வளவு தேக்கமான உணர்வு வரும்பொழுது அந்த மனநிலையை மாற்றுவதற்குத்தான், அந்த மனபலம் கொண்டு மீண்டும் செம்மையான பாதையில் செல்வதற்குத்தான் குரு இதை தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். காரணம், ஒரு பொருளுடன் நஞ்சு இணைந்து விட்டால் அதில் எந்த பொருளை போட்டாலும் அது மீண்டும் நஞ்சின் செயலாகத்தான் மாற்றிக்கொண்டிருக்கும். இதை எனக்கு உணர்த்துவதற்குத்தான் ஈஸ்வரப்பற்று பல அனுபவங்களை கொடுத்தார். என்னுடைய இந்த மனித வாழ்க்கையில் நான் வளர்த்து கொண்ட ஆசைகள் எத்தனை நிலைகள், மதிப்பை தேட வேண்டும், சுய கௌரவத்தை மனதில் வைத்துக் கொண்டும் எத்தனை நிலை எனக்குள் இயக்குகின்றது. காரணம், நான் ஈஸ்வரப்பட்ட ஒரு பித்தராக இருக்கும் பொழுது, ஒரு பைத்தியம் போன்று சுரண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடன் நான் செல்லப்பட போகும்போது மற்றவர்கள் என்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள், கேவலமாக பேசுகின்றார்கள், ஒரு பைத்தியக்காரனோடு சுற்றி கொண்டிருக்கின்றான் என்று பிழைக்க தெரியாது என்றும் இழிவான பேச்சுகளையும் பேசுகின்றார்கள். என் மூலம் மிகவும் உதவிகளை உயர்ந்த சந்தர்ப்பங்களை பெற்ற என்னுடைய நண்பனே கூட இருந்தாலும் கூட, என்னால் அவன் சௌகரியப்பட்டிருந்தாலும் கூட என்னை பார்க்கும் பொழுது பைத்தியக்காரன் என்று என் கண் முன்னாடியே பேசுகின்றான். தெரிந்தவர்களிடத்திலே போய் அணுகினாலும் அல்லது அவர்கள் கடையிலே போய் உட்கார்ந்தாலும் கூட, பைத்தியத்துடன் நீ சுற்றி கொண்டிருக்கிறாயப்பா, நீயும் ஒரு பைத்தியம், இங்கே உட்கார்ந்தால் எங்களுக்கும் தரித்திரம் பிடித்துவிடும் போ என்று நண்பர்களும் விரட்டி விடுகின்றார்கள். ஆனால் குருநாதரோ மிகப்பெரிய சக்திகளை எல்லாம் எமக்கு காட்டி அது எவ்வாறு விளைகிறது என்பதை அந்த அற்புதங்களையும் என்னை விட்டு செய்ய வைக்கின்றார், செய்ய சொல்லுகின்றார். அற்புதங்களை நேரடியாக காணவும் செய்கின்றார். அதையெல்லாம் செய்து பொருளை அறியும் ஆற்றலும் அறிந்த பின் உருபெற்று வாழ்க்கைக்கு அதனால் எப்படியெல்லாம் லாபங்கள் வரும் என்று பொருளை வைத்தும் காட்டுகின்றார், ஆசையும் ஊட்டுகின்றார். அதே சமயத்தில் மகிழ்ச்சிகளின் அருளாற்றலை பெற்று இந்த உடலில் வந்த இருளை நீக்கி பெரும் செல்வமான அந்த பேரானந்த நிலைகள்
எவ்வாறு பெறலாம் என்ற அதையும் காட்டுகின்றார். ஆனால் அதை காட்டினாலும் கூட அவர் கொடுக்கும் சக்திகளை வைத்து மற்றவர் என்னை மதிக்க வேண்டும், எல்லோரும் என்னை போற்ற வேண்டும், எல்லோரும் என்னை செல்வ சீமானாக மதிக்க வேண்டும், எனக்கு அந்த அரும்பெரும் சக்தி வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு ஒரு பக்கம் அதிகமாக வந்தது. அது இப்படி இரண்டு பக்கமாக உணர்ச்சிகளை ஊட்டப்பட போகும்போது ஒரு பக்கம் பேரும் புகழும் வரும், காசும் வரும், மகிழ்ச்சியும் ஊட்டுவார். ஆனால் நான் என்னுடைய வீட்டிற்குள் என்னுடைய குடும்பத்திற்குள் வந்தாலே கடும் தரித்திரமான நிலையைத்தான் காட்டுவார். அப்போதான் ஒன்றை சொல்வார், நீ எதன் வழிகளிலே இந்த பொருளை தேடினாலும் பார்த்தாயா, உன்னை அது இருள் சூழ்ந்த நிலைக்கே அழைத்துச் சென்று இந்த உடலின் பற்றுக்கே வருகின்றது. இந்த உடலின் பற்றுக்கு நீ வந்தால் நான் கொடுத்த அரும்பெரும் சக்திகள் அனைத்தும் மறைந்துவிடும். இருளை போக்கும் நிலையையே அது பாதித்துவிடும், இருளை போக்கும் நிலையை அறுத்துவிடும் என்று காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு உணர்வையும் காட்டுகின்றார். இந்த பூமியில் நீ மனிதனாக பிறந்திருக்கின்றாய், ஆனால் இந்த உடலை விட்டு நீயும் ஒரு நாள் வெளியே சென்றுதான் ஆக வேண்டும். அப்பொழுது நீ எவ்வாறு செல்ல வேண்டும், இந்த உடலிலிருந்து எவ்வாறு நீ பிரிந்து செல்ல வேண்டும், சென்ற பின் நீ எங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அதையும் காட்டுகின்றார் குருநாதர். அதாவது உடலுடன் இருக்கப்படும் பொழுதே இதை செய்து காட்டுகின்றார். என் உடலை விட்டு என் உயிரான்மாவை பிரியச் செய்கின்றார். ஒளியின் சுடராக காட்டுகின்றார். ஒளியின் சுடராக ஆனபின் அது எந்த நிலையில் இருக்கும் அதை நீ பார். இந்த உடலை விட்டு சென்ற பின் அதையும் நிலைத்து காட்டுகின்றார். ஒரு பக்கம் பல ஆசைகளை ஊட்டுகின்றார். குடும்பத்தில் வந்தாலும் துன்பத்தை காட்டுகின்றார், கொடுக்கின்றார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் குருநாதர் பித்தரை போன்றுதான் இவர் அனைத்தையுமே எமக்குள் உணர்த்தினார். அப்பொழுது இதை பிடிப்பதா அல்லது அதை பிடிப்பதா அல்லது அவர் சொன்னதை பற்றி அதை பின்பற்றி செல்வதா என்று கடுமையான நிலை எனக்குள் வருகின்றது. ஆக அவர் கொடுக்கும் சக்திகளை நான் சரியான முறையில் செம்மையான முறையில் பயன்படுத்த வேண்டும். அது எப்படியும் நான் உறுதி கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பதை எனக்குள் அது உறுதி கொண்டுவதற்குத்தான், உறுதி கொண்ட நிலையை நான் செயல்படுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்களில் இப்படி கடுமையான அனுபவங்களை காட்டி எனக்குள் தெளிந்து தெரியும்படி செய்தார் மகரிஷி ஈஸ்வராய குருவர். அதிலே முழுமை பெற்ற உணர்வுகளை உயிருடன் ஒன்றி ஒளியாக பெறும் ஆற்றலைத்தான் உங்களுக்கும் இங்கே கொடுத்து கொண்டு வருகிறேன் என்று ஞானகுரு அவர்கள் நாம் இந்த ஞான பாதையில் வழிநடந்து செல்லும் நிலையில் இடர்படும் தீமைகளிலிருந்து, தடங்கல்களிலிருந்து, இன்னல்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் மனபலம் கொண்டு மன உறுதி கொண்டு குரு வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் வழியில் அவர் சொல்வது கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றால் உயிரோடு ஒன்றி ஒளியாக எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு உணர்த்தினாரோ அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும் என்று தம்முடைய அனுபவத்தை சொல்லி நமக்கு அந்த மனபலத்தை கொடுக்கின்றார்.